வணக்கம் மக்களே. கம்மியா பேசினாலும் கருத்தா பேசுவாரியா அப்படிங்கிற மாதிரி கணிசமான பேரால கருதப்படுற கரு பழனியப்பன் அவர்கள் இப்போ திமுகவுக்காக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. தாவேகாக்கு எதிரா. தாவேகா பொதுக்குழுவுல விஜய் அவர்கள் பேசினதுக்கு அப்புறம் நிறைய பேர் திமுக தரப்புல இருந்து விஜய் அவர்கள் கருத்துக்கு எதிர்கருத்து அப்படிங்கிறது வைக்கிறாங்க. அந்த வரிசையில ஒரு 3-4 மேடைகள்ல ரீசெண்டா தோன்றின 3-4 மேடைகள்ல கரு பழனியப்பன் அவர்கள் என்ன எதிர்கருத்து தாவேகாக்கு எதிராக வச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தோட சுருக்கத்தை தான் நம்ம இங்க பார்க்க போறோம். அந்த வரிசையில அவர் ஒரு இடத்துல ஒரு மேடையில சொல்லி இருக்க விஷயம் வரவேற்கத்தக்க விஷயம். அதாவது ஒரு பர்டிகுலர் பர்சனை பத்தி பேசும்போது அந்த பர்சன் ரிலேட்டட்ல இருக்க ஃபீமேல நம்ம இழுத்து பேசக்கூடாது. அதே சமயத்துல ஒரு ஃபீமேல பத்தி பேசணும்னா அந்த இடத்துல இருக்க மேலை பத்தி பேசக்கூடாது, அவங்களோட ரிலேட்டட்ல இருக்க மேலை பத்தி பேசக்கூடாது. அந்த விஷயத்த பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி திமுக மேடையிலே சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல திமுக மேடையில நிறைய பேர் அந்த மாதிரி பேசுறாங்க அப்படிங்கறது கருத்தில் கொண்டு இவர் பேசியிருக்காரு அப்படிங்கிறது வரவேற்கத்தக்க விஷயம். அதே போல அவங்க தொழிலை வச்சு பேசக்கூடாது, அவங்க தொழிலை இழிவுபடுத்துற மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு கரு பழனியப்பன் பேசியிருக்காங்க. இந்த விஷயங்களும் வரவேற்கத்தக்க விஷயம். அந்த சேம் டைம் கருத்தால தான் எதிர்க்கணும், அவங்க சொல்ல வர கருத்து என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்ப 1000 ரூபாய் கொடுக்கறத பெண்களை விட்டு பேச வச்சிருக்காரு விஜய் அவர்கள். அந்த இடத்துல அந்த 1000 ரூபாய் பெண்களுக்கு கொடுக்கறது, அதாவது படிக்கிற பெண்களுக்கு கொடுக்கறது, அந்த சேம் டைம் இல்லத்தரசிகளுக்கு கொடுக்கறது வேண்டான்னு சொல்றாரா விஜய் அவர்கள் அப்படிங்கறத கேட்டு சொல்லணும். அந்த மாதிரி என்ன மனநிலையில இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இல்ல நீங்க 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு பதில் 2000 ரூபாய் கொடுக்க போறீங்களா அப்படி சொல்லுங்க, அதை விட்டுட்டு 1000 ரூபாய் கொடுக்கறதே வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி பேசுற விஷயங்கள்லாம் ஏத்துக்க முடியாத விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த இடத்துல 1000 ரூபாய் வேஸ்ட், 1000 ரூபாய் கொடுக்கிறது வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தாவேகா தரப்புல பேசப்படல. அதுவும் பெண்களை விட்டு பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ற விஷயம் தவறாதான் கன்வே ஆகுது அப்படிங்கிறது ஒரு விஷயம். கரு பழனியப்பன் அடுத்த மேடைகள்ல பேசும்போது இந்த பெண்களை விட்டு பேச வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள் பேசக்கூடாது. யாரு கருத்து சொன்னாலும் அந்த கருத்துல உங்களுக்கு ஏற்புடையதா இருக்கா இல்லையா அப்படிங்கறதான் பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ இங்க 7 மணில இருந்து 9:30 மணி வரைக்கும் உட்கார்ந்து இருக்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா அப்படிங்கிற மாதிரி கரு பழனியப்பன் கேட்டிருப்பாங்க. கருத்தா எப்பவும் பேசுற கரு பழனியப்பன் இந்த இடத்துல கருத்தை மிஸ் பண்ணதுக்கு என்ன காரணம்னு தெரியல. ஏன்னா அங்க கட்சி மீட்டிங்க்கு வர பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படிங்கிற மாதிரி இங்க யாருமே பேச கிடையாது. பொதுவா தமிழ்நாட்டுல இருக்கிற பெண்களுக்கான பாதுகாப்பு குறைவா இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் இருக்கிற மேடையில விஜய் அவர்கள் விஜய் அவர்களை பெருசா விமர்சிக்கல. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் திரும்ப நடிக்க வருவாரு. ஒருவேளை நம்ம பாட்டு எழுத போற சிச்சுவேஷன் வந்தாலும் வரலாம், அவரை போய் எதுக்கு விமர்சிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி அவர் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லியிருப்பாரு. அந்த இடத்துல கண்டிப்பா விஜய் அவர்கள் திரும்ப நடிக்க வந்துருவாரு, அதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடிக்கிறத விட்டுருவேன் அப்படின்னு சொன்ன எல்லாருமே திரும்ப நடிக்க வந்ததை நம்ம பார்த்திருக்கோம். சோ அது மாதிரி விஜய் அவர்களும் நடிக்க வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதே சமயத்துல விஜய் அவர்கள் அவங்களோட மக்களை அவங்களை போய் அக்சஸ் பண்றதுக்கு, அவங்களை மீட் பண்றதுக்கு தடையா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அந்த மாதிரி தடையா இருக்கல யாருமே. இப்போ பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை மீட் பண்ண அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க வீட்டுல 150 பேருக்கு மேல கட்சிக்காரங்க இருந்தாங்க. அந்த கட்சிக்காரங்களை தாண்டி அவங்களை போய் சந்திக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு ஈஸி அக்சசிபிளா தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க. அது மட்டும் இல்ல, கலைஞர் அவர்கள் எப்ப வேணாலும் வாசல்ல இருந்து பார்த்தோம்னா கலைஞர் அவர்களை பார்க்கலாம். அவர் எப்போ வாங்கின வீடு 1955 வாங்கின வீட்டையே தான் கடைசி வரைக்கும் அவர் இருந்தாங்க. அவங்களை வாசல்ல இருந்தே நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி ஈஸி அக்சசிபிளான தலைவரா தான் இருக்கணும். நீங்க பெரிய பெரிய கேட்டை போட்டு கேட்டை விட்டு வெளியே வர மாட்டேன்னு இருந்தா எப்படி போய் மக்கள் பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்கள் மேல தாக்கி பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் பேரை சொல்லி பேசுறீங்க, அதுக்கப்புறம் மோடிஜி அவர்களின் பேரை சொல்லி பேசுறீங்க, என்ன கருத்தை சொல்ல வரீங்க? ஏதாவது ஒரு கருத்தை சொல்ல பேர் சொல்லி இருந்தா பரவாயில்ல, அந்த மாதிரி எந்த கருத்துமே சொல்ல மாட்டீங்க. மோடிஜி அலர்ஜி அந்த மாதிரி கெஞ்சி தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எடுத்துங்க, அவங்க ஒரு செங்கல்ல வச்சு டெல்லியே ஆட்டி படிச்சிட்டாங்க. 2019 ஒரு செங்கல் எடுத்துட்டு எய்ம்ஸ் அப்படிங்கிறது ஒரு செங்கல் தான் வச்சிருக்காங்க, இன்னும் அதுக்கப்புறம் எதுவுமே பண்ணல அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எப்படி டெல்லியே ஆட்டம் காமிச்சாங்களோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு கருத்தை சொன்னீங்களா? பேரை சொல்லி கெஞ்சுற மாதிரி தான் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்கள் தாக்கி பேசியிருப்பாங்க. இப்போ விஜய் அவர்கள் என்ன சொல்றாங்க, திமுக தான் ஒரே எதிரின்னு சொல்றாங்க. திமுக தான் ஒரே எதிரி, யாரு வெற்றியில இருக்கிறாங்களோ, யார் பெரிய லெவல்ல இருக்காங்களோ அவங்களதான் எல்லாரும் எதிரின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி திமுக தான் ஒரே எதிரிங்கிற மாதிரி விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க. நான் எங்களுக்கு எதிரியும் வாழ வச்சுதான் பழக்கம். இப்போ காமராஜர் அவர்கள் பேரை நூலகத்துக்கு வைக்கிறது மிகப்பெரிய வரவேற்கத்தக்க விஷயம். நமக்கு ஃபர்ஸ்ட் நம்மள எதிரி அப்படின்னு சொன்னது காமராஜர் அவர்கள் தான். எதிரின்னு சொல்றவங்க பேரையும் நாம வைப்போம் அப்படிங்கறத தான் காமிச்சிருக்காங்க. இது மிகப்பெரிய லெவல்ல வரவேற்கத்தக்க விஷயம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசியிருப்பாங்க. அட் தி சேம் டைம் எல்லாரையும் ஒற்றுமையா பாக்குறது, ஒரே மாதிரி பாக்குறது தான் இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ். அந்த இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் தான் திமுகவோட பாலிடிக்ஸே. யாரா இருந்தாலும் சரி, எங்களை எதிரின்னு சொல்றவங்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் அவங்க பேரை வைப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. அந்த சேம் டைம் அதுக்கு எக்ஸாம்பிளா ஸ்டாலின் அவர்களுக்கு அவங்க ஒய்ஃப் சொன்ன ஒரு அறிவுரையை அவர் சொன்னதா சொல்லி இவங்க சொல்லியிருப்பாங்க. அதாவது நம்மளோட மூத்தவங்க நம்ம கிட்ட பகையா இருக்காங்க, ஈகோல இருக்காங்க அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல ஈகோவை விட்டு அவங்கள்ட்ட போய் பேசுறது, அந்த மாதிரி விஷயங்களை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒய்ஃப் சொல்லுவாங்களாம். அதே சமயத்துல நம்மளை விட கம்மியான ஏஜ்ல இருக்கிறவங்களும் ஆப்வியஸா நம்ம கிட்ட ஈகோல இருந்தாங்கன்னா நம்ம எதுக்கு ஈகோ பார்க்கணும்னு சொல்லி அவங்கள்ட்ட போய் பேசணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்களாம். இந்த மாதிரி
ஸ்டாலின் அவர்கள் சொன்னதா இவங்க சொல்லியிருப்பாங்க. அதே சமயத்துல நாங்க எல்லாரையுமே போய் பார்ப்போம், அதாவது எங்களை எப்படி இழிவுபடுத்தி பேசியிருந்தாலும் அவங்க வீட்டுக்கு போவோம். முதல் வேலையா சீமான் அவர்கள் எவ்வளவு பேசினாலும் சீமான் அவர்கள் தந்தை இறந்ததுக்கு போனாங்க, ரங்கராஜ் பாண்டே அவர்கள் தந்தை இறந்ததுக்கு போனாங்க. இதுதான் இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ். இந்த பாலிடிக்ஸ் தான் திமுக பண்ணுது. அதே பாலிடிக்ஸ் தான் இப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதனால எங்க சின்னவரும் அதே லெவல்ல தான் வராங்க. அவங்களை எப்படி நீங்க வாரிசு அப்படின்னு சொல்லலாம். 2019 இளைஞர் அணி செயலாளரா அவர் ஆனதுல இருந்து 25 லட்சம் இளைஞர்கள் வந்து கட்சியில சேர்த்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம கட்சியில அவங்களுக்கு பொறுப்பு வாங்கி தரணுங்கிற பொறுப்போடு இருக்கிறாங்க. இப்படி இருக்கிறவங்களை நீங்க எப்படி வாரிசுன்னு தட்டி கழிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்களை ப்ரொமோட் பண்ண மாதிரியே தான் கண்டினியூஸா பேசியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம். இப்ப வர்ற கட்சிகள் எல்லாமே திமுக தான் எதிரி, திமுக தான் எதிரி அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இருக்காங்க. நாம அந்த மாதிரி எதிரின்னு யாரையாவது சொல்லியிருக்குமா? நம்ம யாரையுமே எதிரின்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா நம்ம பலமான கட்சி. நம்ம பலமான கட்சியா இருக்கிறதுனால தான் நம்மளை எதிர்த்து பேசுறவங்க அப்பதான் அவங்களும் பெரிய ஆளாக முடியும். அதனாலதான் நம்மளை எதிரின்னு சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம கூட்டணி அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கான கூட்டணி. கூட்டணி சேர்ந்தது திமுக கிடையாது, மக்கள் கூட்டணி சேர்ந்ததுதான் திமுக அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாங்க. அந்த சேம் டைம் நம்மளோட உழைப்பு அப்படிங்கிறது டுவர்ட்ஸ் திஸ் இருக்கணும். நம்ம யாரையும் எதிரின்னு சொல்லல அப்படிங்கிறதுனால நம்ம அவங்களை குறைச்சு மதிப்பிடுறோம் அப்படிங்கிறது கணக்கு கிடையாது. இந்த இடத்துல நம்ம இவ்வளவு வேலை செஞ்சிருக்கோம், இவ்வளவு நல்லது செஞ்சிருக்கோம் அப்படிங்கறத சொல்லி நம்ம வந்து அந்த கான்பிடென்டா இருக்கும், நம்ம திரும்ப ஜெயிக்கும் அப்படிங்கறதுல கான்பிடென்டா இருக்கும். இது வரைக்கும் திமுக தொடர்ந்து 2 தடவை ஜெயிச்சதே கிடையாது. ஒரு டைம் ஜெயிச்சா அடுத்த தடவை அதிமுக வரும், ஒரு டைம் திமுக, அடுத்த டைம் அதிமுக தான் வரும். இந்த மாதிரி இஷ்யூஸ் தொடர்ந்து மாத்திக்கிட்டே வந்த சிச்சுவேஷன்ல இனிமே அந்த மாதிரி நடக்காது. ஏன்னா மக்கள் இவ்வளவு டைம் பட்டு பட்டு மாறி வந்ததுனால இந்த தடவை தொடர்ந்து ஜெயிக்க வைப்பாங்க. அடுத்ததும் நாம தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. 234 தொகுதியிலும் வெல்லணும் அப்படிங்கறது தான் லட்சியம். வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு அப்படிங்கிற அவங்களோட ட்ரேட்மார்க் சிம்பல் அந்த டயலாகோட இந்த விஷயத்தை முடிச்சிருக்காங்க. இந்த இடத்துல கரு பழனியப்பன் அவர்களோட பேச்சு வந்து அவரோட ஒரிஜினலா இல்ல, ஒரிஜினாலிட்டியா இல்ல, இந்த இடத்துல ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ற விதமா தான் பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் நிறைய பேருக்கு இருக்கும். உங்களுக்கு என்ன அந்த மாதிரி எண்ணம் இருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. லவ் யூ ஆல். தேங்க்யூ.